ஹைடா ஜமன் அஃப் கான்டாக்ட் மேரேஜ் பூந்து பாத்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். இப்போ ஜமன் அவளுக்கு காலு கீழே நீல் டவுன் பண்ணி உட்காந்த எதுக்கடி இப்படி அழுகுற? ஜமன் நீ ஒன்று மறந்துட்டியா? நான் குழந்தை பிறந்திருக்கும் போதும் என்னையும் மூச்சு பையனும் நல்லா பார்த்துப்பேன் சொன்னல. எப்பயும் அதாண்டி சொல்கிறேன், நல்லா பார்த்து பண்ணி உண்மையாவா? ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எங்கள் ரூமில் ஜமனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜமன் வருவான் அப்படி சொல்லிட்டு நேற்று ஃபுல் போதியில் கூட அவன் உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பான். இந்த டைம் வெயிட் பண்ணுறீங்க ஜமன் வருவான் அப்படின்னு டூரையே பார்த்துட்ருக்கீங்க. ஜமன் வர மாதிரி தெரில, டைம் போய்கிட்டே இருக்கு. ஜமன் வர மாதிரியே இல்லை. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம்ல, அவரை நம்ம எதுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஆன்ட்டி சொன்னது ஞாபகம் வருது. ஒன் சீக்கிரம் யோனாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி. இல்லை 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 ஆன்ட்டி, அவர் தான் அவங்களுக்கு தெரியக்கூடாது தானே நினைக்கிறாரு. நம்ம எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது? அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது வயன்? பாரு, ஜமனுக்கு யோனாவுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் போனா உன்னை ஜமன் கண்டுக்க மாட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. என்ன வயன் சிரிக்கிற? எனக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ என்ன சிரிக்கிற? அப்படியே சொல்ல. உங்களுக்கு அப்பெல்லாம் எதுவும் இருக்காதா அப்படிங்கிற ஒரு தைரியம். பிகாஸ் ஜமன் அந்த ஸ்டேஜில் கூட உங்கள் ரூமுக்கு வந்தது, உங்கள் கூட ஃபிசிக்கலாக இருந்தது. யூனா விட்டு உங்ககிட்ட வந்திருக்கான் இல்லையா? ஸோ அப்படிலாம் இல்லை. யூனா எப்படியோ அந்த மாதிரி தான் எங்களையும் திங்க் பண்ணுறாரு. அப்படி நீங்கள் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவர் சொன்னதை மறந்துட்டீங்களா ஆன்ட்டி? யூனா எப்படியோ உங்களுக்கு ஒய்ஃபோ என்னையும் அப்படி தானே சொன்னாங்க. உனக்கு நான் சொல்கிறது புரியல அப்படி நிறைய பேசியிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ அது ஞாபகம் வருது. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஒருவேளை ஆன்ட்டி சொன்னது உண்மையோ அப்படி தோணுது. சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. யோனா பேசினது உங்களுக்கு ஞாபகம் வருது. யோனா ரொம்ப நல்லவங்கள அப்படியும் தோணுது. அமைதியாக எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த டைம் ஒரு மிட் நைட்டு ஒரு 2, 3 அப்படி இருக்கும். பாப்பா எழுந்துக்கிறா. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அழுகுறா. நீங்கள் கண்டுக்காமல் தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நைட்டில் தூக்கம் கூட வரல. கொஞ்ச நேரம் பாப்பா ஸ்லோவாக அழுதுட்டு இப்போது கொஞ்சம் ஃபீட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. பாப்பா எதுவுமே சாப்பிட்ருக்காது இல்லையா? ஸோ ஓகே, ஏதாவது ஃபீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலான்னு தூக்க அழுது உங்ககிட்ட வர மாட்டேங்குது. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எழுந்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்குறீங்க. உங்ககிட்ட வர மாட்டேங்குதா? பட்டு அப்பா அந்த டைம் வர மாட்டாங்க. அம்மா கிட்ட தான் இருக்கணும். வாங்க, வர மாட்டேங்குது. அழுது. பெரிய குழந்தையா இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம். இது குட்டி பாப்பா இல்லையா? இன்னும் பாப்பா பேசக்கூட இல்லை. நீங்கள் அந்த ரூமையை சுற்றி வரீங்க. பாப்பா அழுதா மட்டும் உங்களால் காம் பண்ணவே முடியாது. பாப்பா இன்னும் எதுவுமே சாப்பிடல. நீங்கள் மில்க் ஃபீட் பண்ணுறீங்க, குடிக்க மாட்டேங்குது. சரி சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபுட்லாம் மேக் பண்ணி கொடுக்க அதுவும் சாப்பிடல. தண்ணி குடிக்கிறீங்க, அதை கூட குடிக்க மாட்டேங்குது. அழுதுகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை எதுக்கு இப்படி அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே அந்த வீட்டை விட்டு வெளில வரீங்க. அந்த அன்டைமில் கார்டன்லேயே சுற்றிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை அழக்கூடாது. ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி அழுகுறீங்க? ஜோ பாப்பா கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. துடிச்சு விட்டுட்டே தட்டிக்கிட்டே இருக்கீங்க. தூங்கவே இல்லை பாப்பா. டைம் போயிட்டே இருக்கு. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் பாப்பா எப்படி அழுதுதோ அதே போல தான் ஒரு மிட் நைட் அழ ஸ்டார்ட் ஆகிருக்கும். மார்னிங் வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. நீங்கள் பாப்பாவை வச்சு காம் பண்ணி தூக்கி சுற்றிக்கிட்டே அப்படி தான் நீங்கள் உங்கள் பாப்பாவை தூங்க வைக்கிறீங்க. மார்னிங் தான் நல்லா தூங்குது. பாப்பாவை பொறுமையாக படுக்க வைக்கிறீங்க. இப்போவும் பாப்பா எதுவுமே சாப்பிடல. பாப்பாவை தூங்க வச்சுட்டு பில்லெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எழுதுக்க மூச்சு பையன் எழுந்து மம்மி குட் மார்னிங் அப்படி சொல்கிறான். நீங்கள் அவனை போய் தூக்கிக்கிட்டீங்க. இப்போ தான் தெரியுது மார்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு. வாங்க புள்ள, மூச்சு பையனை தூக்கிக்கிறீங்க. பால் குடிக்கிறீங்களா? கிச்சன் கூப்பிட்டு வரீங்க. எப்பவும் போல பால் போட்டு அவனுக்கு சூடு இல்லாமல் ஆற்றி கொடுக்குறீங்க. மூச்சு பையனுக்கு உங்கள் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பி. அவன் சிரிச்சுட்டே அந்த பால் குடிச்சிட்டே அவனுக்கு இன்னைக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, ஓகே நான் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படி நீங்கள் குக் பண்ணிட்டுருக்க ஷூனா வரா.
டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஷிவனாவை பார்க்குறீங்க. ரூமுக்குள்ளே வரா. மூச்சு பையன் கேஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். எப்பவுமே அப்படி தானே உட்காந்துருப்பான். நீங்கள் குக் பண்ணுறத பார்த்துக்கிட்டே 2 பேரும் பாட்டு பாடிட்டே அப்படிதான் சமைப்பீங்க. இப்போவும் அந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்க ஷிவனா வந்து நிற்கிறா. 2 பேரும் இப்படி குக் பண்ணிருக்க சைலண்டா 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. மம்மி இது போடுங்க. இது அப்புறம் தான் போடணும். இது போட்டதுக்கு அப்புறம் தான் இதை போடணும். இல்லையே, இது அன்னைக்கு போடும்போது இதுதானே ஃபர்ஸ்ட் போட்டீங்க. அது வேற ஃபுட்டு. அம்மா அன்னைக்கும் நூடுல்ஸ் தான் கிண்டுனீங்க. அதெல்லாம் அப்படிதான். இது இப்போ போடக்கூடாது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறீங்க. ரொம்ப கியூட்டான அந்த டாக்கு ஷிவனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சைலண்டே கேட்டுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் உள்ள வரா. நீங்க 2 பேரும் அவளை பாக்குறீங்க. மூச்சு பையலாம் அவ உள்ள வரும்போதே மேல இருந்து பொறுமையா கீழே இறங்கி உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டா. ஓகே ஓகே, என்னை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அவனும் சைலண்டா இருக்கான். நான் வாங்கி கொடுத்த டாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கும் சைலண்டா இருக்கான். நீங்க பெண்ட் பண்ணி அவனை பார்க்க பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது வேணுமா? சரி, உங்களுக்கு நான் குக் பண்ணி கொடுக்கட்டுமா? ஆமா, அம்மா குக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. நீங்க இல்ல, நீங்க குக் பண்றதுன்னா குக் பண்ணுங்க, அவன் கொண்டு போவான். நான் சொல்றேன், நான் சொன்ன அவன் கேட்பான். மொச்ச பையன் உங்களையே பார்க்குறான். இளவன் அவனுக்கு நீ குக் பண்ணதானே பிடிக்கும், பரவாயில்ல நீயே குக் பண்ணி கொடு அப்படி சொல்றா. நீங்களும் அதை கேட்டுக்கிறீங்க. மொச்ச பையன் குழந்தையில இருக்கும்போது அவன் என் கூட இருக்கும்போது நான் அப்போ அவன் கூட இல்லை, பட் இப்போ அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு பையனை பார்க்க இப்போ அவன் என் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றா. நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. சரி, நீ போயிட்டு அவனை ரெடி பண்ணு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், போவேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கிச்சனுக்குள்ளேருந்து உங்களை புஷ் பண்ண. நீங்கள் மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு வெளில வரீங்க. ஜிமன் ரூமுக்குள்ளேருந்து வரான். ஷர்ட்லெஸ்ஸா. ஏன்னு தெரில, அவனை இந்த ஸ்டேஜில் பார்க்க கை காலெல்லாம் பத்துட்ட மாற்று ஒரு மாத்திரை. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணுக்கு தண்ணி வருது. நீங்கள் ஜெமனை பார்த்துட்ருக்க. இந்த டைம் யூனா ஜெமன் காஃபி கொண்டு வந்து ஜெமன்கிட்ட கொடுக்குறா. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. காஃபி குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு குடி. அவனும் ஒரு சிப் பண்ணிட்டு நல்லா தாண்டி இருக்கு. நல்லா இருக்கணும். சரி, நீ கிச்சனுக்குள்ளே போன, உனக்கு காஃபி போட்டதான். நேற்று தான் மெய்டு அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னல, அந்த வரைக்கும் கிச்சனுக்குள்ளே போகாத. போகாதா, உனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த டைம் டேடி குட் மார்னிங் மொச்சி பையன் சொல்ல, அவன் தான் உங்கள் மேலே உட்காந்துட்டு இருக்கானே. ஜிமன் சிரிச்சுட்டு அவனை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்த உடனே அப்படியே அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அழுதுட்டே உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படி நின்றுருக்கீங்க. ஜிமன் உங்ககிட்ட வர ட்ரை பண்ண, டக்குனு ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. டீ என்னாச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ காஃபி குடிச்சியா? இல்லை. சரி போ, நான் மோச்சி பையனை பார்த்துட்டு வரேன். அவள் கிச்சனுக்குள்ளே போக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் கப்போர்ட் ஓப்பன் பண்ணி மோச்சி பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு கலங்கிட்டுருக்கு. மோச்சி ரெஸ்ட் ரூமில் இருக்கான். தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டு ஆட்டி இருக்கான். ஜமன் ரூமுக்குள்ளே வர நீங்கள் கபோர்டை நின்றுட்டுருக்கீங்க. ஏய், எதுக்கடி ஒரு மாதிரி இருக்கா? ஜமன் ரூமுக்குள்ளே வந்துட்டான். தெரியுதா? திரும்பி தான் நின்றுருக்கீங்க. அவனுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி கண்ணை தரைச்சிட்டீங்க. நான் கேட்குறது உன் காதில் விழுதா இல்லையா? எதுக்கு ஒரு மாதிரி? எனக்கு தெரிஞ்ச நீ அழுதுருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அலறண்ணா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம். திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கே. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன். வயன் நீ ஓகே வாடி. மொச்ச பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா? ஏய், நான் நீ ஓகேவான்னு கேட்டேன். நீங்கள் அவனை பார்த்துட்டே நான் ஓகே அப்படின்னாலும் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஓகே இல்லை அப்படின்னாலும் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்லவா? ஜமான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போ ஒர்க் இருந்தால் பாருங்கள். என்ன தாண்டி ஆச்சா? உங்கள் கிட்ட வந்துட்டே இப்படி இருக்காத வயன். எனக்கு தெரியுது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு, பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடி. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி
உங்கள் கிட்ட வரான், கபோர்ட் கீழே நின்றுட்டுருக்கீங்க, உங்களை ஹக் பண்ணுறான், சைலண்ட்டாக இருக்கீங்க. அவனை நீங்கள் ரிட்டன் ஹக் பண்ணல, அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் ஏன் இப்போது இந்த சுச்சுவேஷனில் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புரியுது. அவன் உங்கள் காதுகிட்ட பின் பண்ணி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி, நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸை கப்பானி கிஸ் பண்ணுறான், சைலண்ட்டாக இருக்கீங்க. அவனை பார்த்துட்டே இந்த டைம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, மாமி டவுல் எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் அப்படி கேட்க, கொண்டு வருவா வயன், சீக்கிரம் கொண்டு போ. நீங்கள் முறைச்ச அவனே பார்த்துட்ருக்கீங்க, சின்ன பார்க்குற, கொண்டு போ. முன்னாள் தானே லேட் ஆச்சா, ஒழுங்க ரெஸ்ட் ரூமில் இருந்திருக்கான் புள்ள, முறைக்கிறீங்க. என்ன லேட் ஆச்சா, சரிடி கொண்டு போ. லைட்டாக சிரிக்கிறீங்க. டவல் கொடு ஜிமன், உங்கள்கிட்ட வாங்கி இந்தா போ, ரூமுக்கு வருவா. நான் போவேன், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிடா, பண்ண மாட்டோம் போ. ஆமாம், கபட்குள்ள அம்மா வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு சிரிப்பு வருது, டக்குன்னு திரும்பிட்டீங்க. மொச்ச நீ சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவனும் ஆமாம் நான் சின்ன பையன்தான், பட் என் அம்மாவை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்ன? ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து தான் அம்மாவை சேவ் பண்ணணும். அம்மா வாங்க போகலாம். உங்கள் கை பிடிக்கிறான் ஜமன், இன்னொரு கை பிடிச்சிட்டு, டீ வருவா உள்ளே போடா. அம்மா வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் ஜம்மனே பார்க்குறீங்க, மூச்சு பையனும் பார்க்குறீங்க. அப்பா அம்மா விடுங்க. டீ வருவாடா உள்ளே போ. ஒரு 5 minutes பேசிட்டு நான் போயிடுறேன். பேசுங்க. டீ நீ உள்ளே போடா, பேசிட்டு போயிடுறேன். இங்கே பேசுங்க, அப்புறம் நான் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன். ஒரு மாதிரி பிடிவாதமாக நிற்கிறான். நீங்கள் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜமன் ப்ராமிஸ்டா 5 minutes விட்டு நினச்சிக்கேன், பேசிட்டு நான் அமைதியாக போயிடுவேன். ப்ராமிஸாவா? ப்ராமிஸ். சரி, நான் ரூம்குள்ளே போகிறேன். 5 minutes அம்மா வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உள்ளேருந்து மறுபடியும் வெளில வந்துடுவேன். சரிடா எப்பா, நீ உள்ளே போ. நீங்கள் சிரிச்சுட்டே நின்றுருக்க. அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான், டவல் எடுத்துகிட்டு. நீங்கள் ஜிம்மனை ஒரு ஸ்மைலோடு பார்க்குறீங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு, இவ்வளோ ப்ராப்ளத்தில் கூட நீ சிரிக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கு வயன். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் உங்கள் 2 கையும் ஹோல்ட் பண்ணிட்டு, ப்ளீஸ் என் கூடயே இரு. உங்கள் கையில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மனை பார்க்க, என் லைஃப்பில் நீயும் எனக்கு இம்பார்ட்டன்டி. உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்டுக்க, உங்கள் லிப்ஸை விட்டுட்டு, சரி நான் போய்ட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன், காலையை ஆட்டுறீங்க. பாப்பா என்ன இன்னும் தூங்குது அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு பாப்பா அழுதுருக்கும் இல்லையா, அது ஞாபகம் வருது. இது சொல்லாமா வேலாமா அப்படி ட்ரை பண்ணிருக்க. இந்த டைம் ஜிமேன் சவுண்டு, சரி கேர்ஃபுல்லாக இருங்க, வர. ரூமுக்குள்ளேருந்து வெளில போயிடுறான். நீங்கள் அமைதியாக மூச்சு பையனை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு அவனை ஸ்கூலுக்கு கழுவிட்டுருக்கீங்க. இந்த டைம் ஹியூனா ஜமன் உனக்கு குக் பண்ணியிருக்க பாரு, ஒரு ஸ்பூனில் கொண்டு வந்து ஜமனுக்கு ஃபீட் பண்ண. எப்படி நல்லா இருக்கா? ஏண்டி இதெல்லாம் பண்ணுற? எதுக்கு பண்ணுவாங்க? சாப்பிட்டு தான். நல்லா இருக்கா இல்லையா? சரி உட்காரு சாப்பிட்லாம். உங்களை அழுத்தி அவன் சேரில் புஷ் பண்ணி உட்கார வச்ச. உனக்கு தான் கால் வலிக்குது சொன்னல, கால் வலி எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவளுக்கும் நீல் டவுன் பண்ணி கீழே உட்காந்து அவள் காலை பிடிச்சி, எப்படி இருக்கு? இங்கே வலிக்குதா? அப்புறம் இங்கே அப்படின்னு அவள் கட்டிட்டு இருக்க. ஜிமன் இங்கேயா? அங்கே தான் அப்படி சொல்லி அவளும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறா. ஜிமன் அவள் காலை பிடிச்சி விட்டுட்டே, இதுக்கு தான் சொல்கிறேன் சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருண்ணா. சொல்கிறது இந்த மாதிரி கேட்குறியா? உங்களுக்கு தானடா குக் பண்ணுறேன், நான் குக் பண்ணாமல் இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படி சொல்லிட்டே ஜிமன் யாரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணி டைட்டை பிடிச்சி, நீ மட்டும் எப்படிறா இப்படி இருக்கும்போது கூட ரொம்ப ஹாட்டாக இருக்க. அவளே பார்த்துட்ருக்கான். ஹாட்டாவா? ஹாட்டா? காமெடி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் கால் அழுத்திட்டே இருக்க. நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டியாடா? ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அவளை பார்க்குறான். உண்மையாவா?
நிறைய குடித்தேன், நிறைய டைம் தூங்காமல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டேன். பாதி நாள் மூச்சியை பார்த்துக்கவே இல்லை. ஏண்டா? ஆஃபீஸில் இருப்பேன். பிகாஸ் வீட்டுக்கு வந்தேன்னா மூச்சு பையனை தூக்கணுன்னா உன்னோட தாட் வந்துடும். ஸோ அதனால உனக்கு புரியுதா ஜிமன்? மூச்சு பையனுக்கு உன்னோட லவ்வும் என்னோட லவ்வும் தேவைப்பட்டிருக்கு. அந்த டைமில் நீயும் அவன் கூட சரியா இல்லை, நானும் இல்லை. நம்ம 2 பேரோட இடத்தைய அந்த பையன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜிமனும் தலையாட்டிட்டு அவன் அதனால தான் அவன் அப்படி இருக்கான். மேபி அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு தோணுதுறான். ஜிமன் பார்க்குறான், குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது யாரையாவது ஒருத்தங்களை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஃபைனல் வரைக்கும் அவங்க தான் அம்மா. அப்போது மூச்சு பொறுத்த வரைக்கும் வயன் தான் அம்மா இல்லை அப்படின்னு திரும்ப அவனும் தலையாட்டான். இந்த டைம் ஆண்டி உள்ளே வராங்க. இப்போலாம் ஆண்டி டெய்லி வீட்டுக்கு வராங்க. பிகாஸ் நடக்கிற ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்லையா? உள்ளே வரும்போதே யூனா ஜிவனை பார்த்துட்டே தான் வராங்க. இந்த டைம் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு மூச்சு பையனை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நேற்று மாதிரி அழுதுகிட்டே போகக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே டோரை ஓப்பன் பண்ண, நீங்கள் எங்கே இந்த சீனை பார்த்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாய் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே வராங்க. இது உங்கள் 2 பேருக்கும் கேட்க ஜிமன் சடாலி எழுந்து நின்றுட்டான். ஷூனா என்னடி இப்படி மார்னிங் இப்படி கத்திக்கிட்டே வரீங்க அப்படி சொல்லிட்டு எழுத நிற்கிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆண்டியை பார்க்க என்னாச்சு ஆண்டி? அதோ ஒன்றும் இல்லை, மூச்சு பையனை தூக்கிட்டு வரல விழுந்துட போகிறேன்னு. அதுக்காகவா? சரி, நான் கூப்பிட்டு போயிட்டு அவனை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். சரி, கேர்ஃபுல்லாக போ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மூச்சு பையனை தூக்கிக்கிட்டே அந்த வீட்டிலேருந்து வெளில வர மூச்சு பையன் ஜிம்மனை பார்த்து அப்பா பாய், கேர்ஃபுல்லாக போங்க பாய் சொல்கிறான். இந்த டைம் ஆண்டி டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பாப்பாவை பார்க்குறாங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கு. நேற்றுலாம் அழுதுட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஸோ தூங்குது. ஓகே, இன்னைக்கு தூங்குது. பாப்பா நார்மல் ஆகிடுச்சுல அப்படி திங்க் பண்ணிட்டு ஜிம்மன்கிட்ட பாப்பா பற்றி பேசலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ பாப்பாவே நார்மல் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. ஷூனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நிறைய பேசுகிறா. எங்கே இருந்திருப்பா, எப்படி இருந்திருப்பா, எல்லாத்தையுமே சொல்கிறா. ஆன்ட்டிக்கு கேட்க கஷ்டமாக இருக்குது. இந்த டைம் ஜம்மன் யூனா நம்ம ட்ரீட்மெண்ட்காக வெளியே போகிறோம்ல, அம்மாக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை, நீ சொல்லுவேன்னு நினச்சேன். எங்கே போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ வெளில போயிட்டு வரணும். வர 2 days ஆகும். 2 days-ஆ? 2 days எப்படிடா குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு? மா, நான் யாரையும் கூப்பிட்டு போகல, யூனா மட்டும்தான் கூப்பிட்டு போகிறேன். யூனாவை மட்டுமா? வயன் 2 days-ல் வந்துடுவேம்மா, வயன்ட்ட சொல்லுங்கள் அப்படி ஜமன் சொல்ல. ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த டைம் நீங்கள் பையனை கூப்பிட்டு போயிருக்கீங்க இல்லையா? அவனை ஸ்கூலில் விட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே ஜமன் யூனாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு வர 2 பேருமே இல்லை. ஆண்டி இருக்காங்க ஒரு ஸ்மைலோட. ஆண்டி போகும்போது உங்ககிட்ட பேசவே இல்லை, உட்காருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சேர் இழுத்து போட்டு வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். அதாம்மா, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்களா? காஃபி கொண்டு வரட்டுமா? குடிச்சிட்டே பேசுகிறீங்களா? இங்கே வா. உங்களை எழுத்து சேரில் நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் தான் இதை உங்ககிட்டே சொல்லு, ஸ்டார்டிங்லேயே சொல்லுன்னு சொன்னேன்னா. என்னது? யார்கிட்ட சொல்லணும்? என்னாச்சு ஆண்டி? ஜமன்ட்ட பேசுன்னு சொன்னா வயன். ஜமன்ட்டியா? அவர்கிட்ட என்ன பேசணும்? யோனா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொன்னே. அமைதியாக அவங்களே பார்க்குறீங்க. சரி, அது இல்லையா, நானாவது யோனா கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன், அதுவும் வேணான்ற. ஆண்டி உங்களுக்கு என்ன ஆச்சா அப்படி சொல்லிட்டு எழுங்க அவங்கள சேரில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிடுங்க. போக ட்ரை பண்ண உங்கள் கையை பிடிக்கிறாங்க. என்னாச்சு ஆண்டி? வயன், உனக்கு ஏன் சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது? இங்கே பாரு, ஜமனுக்கு எப்போவுமே யோனா தான் என் போது, அதுக்கப்புறமா தான் அவன் மூச்சு கூட பார்ப்பான். இங்கே பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் யூனா பக்கம் சாயிற மாதிரியே இருக்கு பயம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது.
அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமன் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என் கூடயே இரு பேசியிருப்பா இல்லையா, அது ஓடுது. அதோடவே சின்ன ஸ்மைலோட ஆன்ட்டியை பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆன்ட்டி 2 days ஜிமன் வீட்டுக்கு வரமாட்டா, உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. இவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா, 2 days வீட்டுக்கு வரமாட்டா. அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் சொல்லிட்டு இருக்கேன் வயன்னா, என்ன சொல்ல சொன்னான் உங்ககிட்ட. அமைதியா அவங்களே பார்க்க, இங்கே பாரு வயன், ஒன்று ஜிம்மன்ட்ட பேசு, இல்லை என்னையாவது இவனர்கிட்ட பேச விட, ஏதாவது ஒன்று பண்ணு. அதே ட்ரீட்மெண்ட் தானே போயிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல, விடுங்க. அப்படி நீங்கள் பேசிட்டு இருக்க பாப்பா எழுந்து அழுகிற சவுண்டு. நீங்கள் உள்ளே போகிறீங்க, பாப்பா எழுதுக்கச்சு, இப்போ தான் தூங்கியிருக்கோம், ஒரு 3 hours கூட ஆகலை, மறுபடியும் எழுதுக்கச்சு, தூக்கி வச்சு தட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஓகேவா, நார்மலா? நேற்று தானே இப்படி அழுதுட்டு இருந்தது? இல்லை, இனிமே பாப்பாவை ஜிமன் பார்க்கல, சரியா போச்சு, 2 நாளுக்கு அப்புறம் தான் வருவான். நீங்கள் அவங்களே பார்க்க இப்போ தானே சொன்னேன் நான். ஏன் என்ன இப்படி பண்ணுற நீ? பாப்பா 2 நாளைக்கே அழுதுகிட்டே இருக்குமா? நான் இதை சொல்லன்னா எவ்வளோ நாள் சீக்கிரமாக வந்து, அது கூட என்னால் சொல்ல முடியல. நான் பாப்பா நார்மலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். மார்னிங் எழுந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்தது ஃபுல்லாக வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச, நீங்கள் பாப்பாவை தூக்கி போட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. எப்பவும் போல் அழுதுகிட்டே இருக்கு பாப்பா ஃபுல்லாக, அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே அழுதும். எங்கள் ஜிமினா ஷூனா கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கான், ஃபுல் பாடி அப்படியே செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மிட் நைட் டைமு அந்த ஊர்லேயே ஒரு ஹோட்டலில் யூனா கூட அங்கேயே நைட் ஸ்டே பண்ணுறான். நீங்கள் இங்கே பாப்பா வச்சுட்டு அவஸ்தைப்பட்டுருக்கீங்க, தட்டி தட்டி பார்க்குறீங்க, தூங்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க, முடியல. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் தான் குளிர்ந்து தூங்குது, இன்றைக்கும் எதுவும் சாப்பிடல. பாப்பாவை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு, ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. பாப்பா தூங்கிட்டு இருக்கு, அவள் கைப்பிடிச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அம்மா மாதிரி இருக்கணும்ல, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, இப்படி அடம் பிடிச்ச அப்பா தான் வேணும்னால தான் நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பாப்பா பார்க்க அழதான் வருது, ரொம்ப பிடிவாதம் அப்படி இருக்கா? ஃப்ரூட் எடுத்து கொடுத்தா வேணான்னு தள்ளி விட்டுது, ஃபுட் கொடுக்க வேணான்னு தள்ளி விட்டுது, தண்ணி கொடுத்தா வேணான்னு தள்ளி விட்டுது. அவளுக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோதான். அது குட்டி குழந்தை, பட் எவ்வளோ கோவக்காரியாக இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டே இருக்க, மூச்சு பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு வேகமா எப்பவும் போல் உங்கள் மார்னிங் ரொட்டீன் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க. அடிக்கடிக்கு ஆன்ட்டியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிக்குது, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம்மனுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படி திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் 2-3 டேஸாக பாப்பா எதுவுமே சாப்பிடல. அப்பா அது மட்டும்தான் வேணும் அவளுக்கு, அவ்வளோ அடம் அப்படி இருக்கு. நீங்கள் மொபைல் வச்சுட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா, ஒரு வேளை நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோமா அப்படியும் தோணுது. நீங்கள் இங்கே திங்க் பண்ணிட்டுருக்க ஜிம்மன் இந்த டைம்